ரைட் பாருங்க 2022 உள்ள மெக்கானிசஸ். ரைட் இதுக்கு தேவையான கன்செப்டை நான் கொஞ்சம் ஸ்டார்ட்டை விளங்கப்படுத்துகிறேன். இப்போ முதலாவது விளங்கெடுக்கணும், இந்த வாகனங்களில் இந்த ஏ பகுதிக்குரியது தான், ஏபி பகுதிக்குரியது. நாங்கள் இல்லை ஏபி பகுதி ஒரு கன்செப்டும் சி பகுதி இன்னொரு கன்செப்டும் தான் நீக்கிற மாதிரி ஞாபகம் எனக்கு பாவம். சரியா? ரைட், நல்லா காணிக்கும். நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வி உண்மையாக 2006 வந்த கேள்வியோட ஒரு கன்செப்டும் 2015 வந்த கன்செப்டும் சேர்த்து மாறி போடப்பட்டிருக்குது. சரியா? ஏபி பகுதி 2006 வந்தது, சி பகுதி 2015 வந்த கேள்வி. ரெண்டும் சேர்மான மாதிரி இந்த கேள்வி அமைக்கப்பட்டு நீங்கள் முடிஞ்ச பிறகு ரெண்டும் செஞ்சு பாருங்கள். அதில் முதலாவது விளங்குறதுக்கோங்க, இப்போ ஒரு வாகனங்களில் இந்த செலுத்து விசை, வாகனத்தை முன்னோக்கி செலுத்திய விசை எப்படி பெறப்படுதுன்னு பாருங்க. இது தொடர்பான எம்சிக்யூ கேள்விகளும் மீக்கிய சும்மாடிக்க இது இந்த பின் சில்லுகள் இந்த பேக்வீல் வந்து இன்ஜினுக்கு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கேன்னு சொல்லி வாகனம் இப்படி முன்னோக்கி செலுத்தப்படணும்னு சொன்னால் என்ஜினால் இப்படி ஒரு முறுக்கம் பிரயோகிக்கப்படும். இப்போ முறுக்கம் பிரயோகிக்கப்பட்டு என்ஜின் இப்படி ஒரு முறுக்கத்தை பிரயோகிட்டு இவ்வளோ சுழற்ற பார்க்கும். வாகனங்கள் என்ஜின் செய்கிற வேலை வீலை சுழற்ற ட்ரை பண்ணுது. இப்படி சுழலை பார்க்கும்போது, இப்படி சுழலை எத்தணிக்கும் போது இந்த தொடுபுள்ளி வழுக்க எத்தணிக்கும். ரைனா? இது ஒப்பமான தளமாயிருந்தா வலிக்கணும், சும்மா சுழலும் அதே இடத்துல. ஒப்பமான தளமாயிருந்தா வழுக்கும். உராய்வுள்ள தளமாயிருந்தா வழுக்க விடாது, இந்த தொடுபுள்ளியை வழுக்க விடாம உராய்வை வழங்கும். தொடுபுள்ளி பின்னோக்கி இயங்க எத்தணிச்சா அதுக்கு போதுமான உராய்வை தடுக்க போதுமான உராய்வை வழங்கும். உராய்வு வழங்கு. இந்த உராய்வு தான் செலுத்து விசையா தொழிற்படுகையில் முன்னோக்கி செலுத்ததுக்கு முன்னோக்கி இயங்க தேவையான விசையா தொழிற்படுது உராய்வு. ஆகவே இந்த பாருங்க, வாகனங்கள் இப்படி தானே, வாகனங்கள் என்ஜினால ஒரு முறுக்கம் பிரயோகிக்கப்பட, ரைட், அதாவது என்ஜின் பின்சில்ல கனெக்ட் பண்ணி இருந்தா தொடுபுள்ளி பின்னோக்கி இயங்க தணிக்க உராய்வு அது தடுக்கும், ஷார்ப் இயக்க தடுக்கும். தொடுபுள்ளி இயங்க விடாம உராய்வு இப்படி முன்னோக்கி பிரயோகிக்கப்பட்டு வாகனத்தை முன்னோக்கி செலுத்து. இவர் இங்கே சுழலை எத்தனைத்தா உராய்வு என்ன செய்யும், வாகனத்தை முன்னோக்கி செலுத்தும். ஏன்னா உராய்வு முழு வாகனத்தை முழு காரையும் பார்க்கறல்ல, அவர் பார்க்க தொடுபுள்ளி. உராய்வுக்கு தேவை தொடுபுள்ளி தான் ஓய்வளிக்கணும், வாகனம் ஓய்வளிக்கணும் இல்லை. உராய்வு பார்க்கறது என்ன, தொடு மேற்பரப்பு ஓய்வளிக்கணும். அது தொடு மேற்பரப்பு இப்படி வழுக்கத்தான் நிற்குது, எனவே உராய்வு வழங்கும். உராய்வு வழங்கி அவரை முன்னோக்கி செலுத்தும். சரியா? பொதுவாக இந்த வாகனங்கள் உள்ள வீல்கள் இயக்க நாங்கள் சேர்ந்து வழுக்காது உருளலன்னு சொல்லி தொடுபுள்ளி கனநிலை வேகம் 0. சரியா? வாகனம் எந்த ஸ்பீடில் பயணித்தாலும் தொடுபுள்ளி கனநிலை வேகம் 0. ஆகவே இது பாருங்க, தேவையான விசை பெறப்பட உராய்வு தங்கிக்கிற பெற முடியுமான மேக்சிமம் உராய்வு எஃப் மேக்சிமம் அல்லது எஃப்எல் தங்கிக்கிற வந்ததுல உராய்வு குணத்தில் செவ்வன் மருதாக்கத்தில் அது சிறந்த உராய்வுக்கு நாம் பெறப்படுற மாதிரி இந்த டயர்ட அமைக்கப்பட்டு உண்மையாக டயர் அமைக்கப்பட்ட அந்த மெட்டீரியல் வந்து இந்த ரப்பர் வந்து உண்மையாக நிலத்தோட தரையோட சிறந்தோட உராய்வை தரக்கூடியது. விளங்குதா? ரைட். ஆகவே உராய்வு குணகம் அதிகமாகிக்கும். அடுத்த சங்கிக்கு செவ்வான் விசையில் மற்ற சங்கிக்கு செவ்வான் விசை 6. இந்த செவ்வான் விசை உங்களுக்கு பெறலாமண்டா, உயர் செவ்வான் விசை பெறலாம்னு சொன்னால காணிங்க. உயர் செவ்வான் விசை பெறலாமண்டா என்ன சொல்லலாம், உயர் உராய்வு விசை பெறலாம். பெறத்தக்க உராய்வு விசை உயர்வாக செலுத்து விசை உயர்வாகும். எனவே விரைவாக ஆர்முடன் அடையலாம். இதெல்லாம் ரேசிங் காரு முக்கியமா இல்லையா? மிக முக்கியம். ரேசிங் காரில் விரைவாக யாரு முன்னுக்கு போறேன்னு பார்க்குற, அப்போ எக்ஸலரேட் பண்ணி விரைவாக ஆர்முடுகிறது முக்கியம். ரைட். இந்த உராய்வு ஒன்று இந்த பாதையிடையும் இந்த ரப்பர்டையும் தன்மையில தாங்கிக்கு, அது மியும் அதோட 6. இப்போ 6 கூட்டத்துக்கு ஒரு வழி தான் நீங்கள் செய்கிறா, 6 கூட்டத்துக்கு. சரியா? இப்போ 6 அதிகரிக்கலுமண்டா செவ்வான் விசை அதிகரிக்கலாமண்டா என்ன செய்யலாம், எங்களுக்கு உராய்வை கூட்டலாம்னு என்ன ஆர்முள்ள கூட்டலாம். இந்த உராய்வால் தான் ஆர்முடுவீங்க. நல்லா கவனிக்கணும். உராய்வு இயக்கத்தை எதிர்க்க இல்லைங்க, வாகனம் இயங்கத்தையான விஷயத்தாரதே
உராய்வு தான். விளங்க? உராய்வு தான். அப்போ உராய்வு இயக்கத்தை எதிர்க்கல, உராய்வால் தான் வாகனம் முன்னோக்கி இயங்கத்தனி. ஆகவே இந்த ஆறு அதிகரிக்க உயர் உராய்வு பெறலாம். இந்த ஆறு அதிகரிக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் நீங்கள் பயன்படுத்தப்படுது தலைகீழ் சிறகண்டு, ஸ்பாய்லர் அண்டு. அது சரியா? இப்போ தலைகீழ் சிறகண்டு சில அப்போ சொல்லப்பட்டு கேட்குமே தலைகீழ் இது ஸ்பாய்லர்னா சொல்லி தலைகீழ்னு சொல்லப்பட்டு இல்லை, அது உண்மையாக தலைகீழ் சிறகுன்னு சொல்லு. அதுக்கு ஏண்டா வளமே இந்த அமைப்பு காணப்படுது விமானங்களோட இறகுகள்ல. விமானம் மேலெழுது பெர்லின் தத்துவத்தை பயன்படுத்தி தானே, அதாவது பெர்லின் தத்துவத்தை பயன்படுத்தி விமானம் மேலெழுது இல்லை, விமானம் மேலெழுது கன்செப்டை விளங்கப்படுத்தலாம் பெர்லின் தத்துவத்தை பயன்படுத்திங்க. சரியா? விமானம் மேலெழுது இயற்கையில் உள்ள ஒரு தோற்றப்பாடாது, விஷய பெறப்பாடு மேலெழுது. அது விளங்கப்படுத்துறதுக்கு தியரி தான் பெர்லின் என்றவர் சொன்னார், பெர்லின் தத்துவத்தை வச்சு. விளங்க? ரைட். பலன் நடக்குன்னு இந்த வடிவம், இறகுகள் வடிவம் முக்கியம். இந்த இறகு வழியினூடாக இப்படி முன்னோக்கி பயணிக்கும் போது, இந்த இறகு வழியினூடாக முன்னோக்கி பயணிக்கும் போது இறகு சார்பாக வழிபாய்ச்சல் பின்னோக்கி நிகழும். அப்படி வழிபாய்ச்சல் பின்னோக்கி நிகழும் போது இந்த இறகுட வடிவு காரணமாக இந்த வலி அருவிகள் என்ன செய்யும்? இப்படி இப்படி ஒடுங்கும். வலி அருவிகள் ஒடுங்கும். இப்படி உள்ள வலி அருவிகள் இங்கெல்லாம் ஒடுங்கும். ரைட். இந்த வலி அருவிகள் எல்லாம் மிகல பாயும். இப்படியா இந்த வலி அருவிகள் மிகல பாயும் விமான இறகு சார்பாக. இந்த வடிவம் காரணமாக வலி அருவிகள் ஒடுங்கும். அதாவது இங்க குறுக்கு வெட்டு A1, இங்க குறுக்கு வெட்டு A2 எடுப்பேன். A2 ரைட். இங்க வேகம் V1 எடுத்த நல்லா கவனிக்கணும். இந்த இடங்கள்லையும் வேகம் V1 தான். இந்த இடங்கள்லையும் வேகம் V1. ஏன்னா இங்கெல்லாம் வலி ஒடுங்கி இல்லை, ஒடுங்கல்ல எல்லாம் பாருங்க சம இடைவெளிக்கு வலி அருவிகள். அப்போ இங்கே V1 ஆயிருந்து இங்கே V1. இதுக்கு பிறகு தான் குறுக்கு வெட்டு குறையுது, ஒடுங்குது. கீழே பார்த்தா குறுக்கு வெட்டு மாறாது, வலி அருவிகளில் பாருங்க குறுக்கு வெட்டு மாறல. அப்போ அதே வேகம் தான் இங்கே வரும். இங்கே வலி அருவிகள் ஒடுங்கிக்கு, ஆக வேகம் V2 மாறும். இப்போ வலி அருவிகள் ஒடுங்கும் போது வேகம் அதிகரிக்கும். நான் பார்த்து பெர்லின் தத்துவத்தில் வேகம் அதிகரித்தா அமுக்கம் குறையும். விலக பாருங்க, இந்த இடத்துல எல்லாத்தையும் வேகம் V என்று எடுத்தா, V1 எடுத்தா, இவட்ட வேகமும் V1 தான். இங்க வந்த இந்த வலி அருவிகள் ஒடுங்குவதால, குறுக்கு வெட்டு குறைந்ததால, நான் சொல்றது பாய்ச்சற்குழாய் வடிவம்னு சொல்றேன். பாய்ச்சற்குழாய் வடிவம் இங்க குறைந்ததால, குறுக்கு வெட்டு குறையாத வேகம் அதிகரிக்கும். வேகம் அதிகரிச்சா அமுக்கம் குறையும். அப்ப இங்குள்ள அமுக்கம் P1 எடுத்தா, இங்கேயும் P1 தான், இங்கேயும் P1 தான். இங்க அமுக்கம் P2. ரைட். அவைகளை சொல்லலாம் இங்கே V1 விட V2, V1 விட V2 உயர்வு. எனவே பெர்லின் தத்துவத்திலிருந்து வார முடிவு வேகம் அதிகரித்த அமுக்கம் குறையும். இப்போ கீழுக்கு பெரிய அமுக்கம், மேலுக்கு சிறிய அமுக்கம். எனவே விளைவில் மேல் நோக்கி ஒரு விளைவு விசை தாக்கும். சரியா? ஆக இந்த விளைவு விசை இப்படி மேல் நோக்கி தொழிற்படும். இது ஒரு விளைவு விசை இப்படி மேல் நோக்கி தொழிற்படும். ரைட். அந்த விளைவு விசை சமனாய்க்கும், அந்த விளைவு விசை சமனாய்க்கும் F சமனாய்க்கும் P1 மைனஸ் P2 இன்ட்டு ஏக்கு. இங்கே தாக்குது P1 இன்ட்டு A, அங்கே தாக்குது P2 இன்ட்டு A. அப்போ வித்தியாசம் P1 மைனஸ் P2 இன்ட்டு A வரும். அதான் விளைவு விசை. ரைட். நல்லா கவனிக்கணும். அப்போ இதுதான் உயர்த்து விசை பெறப்படுகிறது விமானங்களில் இறகுகளில். விமானங்களில் இறகுகளோட குறுக்கு வெட்டு பிடிக்கும். விமான இறகுகளில் குறுக்கு வெட்டதான் சில பேர் நினைக்க அந்த விமானத்தில் வடிவம் பண்ணாது. விமானத்தில் வடிவம் இல்லை, விமானத்தில் இறகுட குறுக்கு வெட்டு. விமானத்தில் 2 இறகு இருக்கிறேன், அந்த இறகுட க்ராஸ் செக்ஷன் இப்படி வெட்டினா வர குறுக்கு வெட்டு தான் அது வரைய வளங்க விளங்க. நிறைய எனக்கு இதான் விமானத்தில் செய்யப்படும். இதில் தான் பைலட் ஈக்கிங்கள் எல்லாம் இல்லை. பைலட் பேசஞ்சர்ஸ் மாரெல்லாம் இதில் தான் நிற்கிறோன்னு நினைக்க இல்லை. இது விமானத்தில் சின்ன அந்த ஷேப் பண்ணிக்கு நான் பிரதானமாக வந்து இறகுகள் தான் நிற்காது. உயர்த்து விசை பெறப்பாடு விமானம், அந்த விமானத்தில் பொடியில எல்லாம் இறகுகள். சரியா? இப்போ விமானம் எடுத்த இந்த இறகிக்கிற 2 பக்கம் இப்படி இறகிக்கிற அந்த இறகுல க்ராஸ் செக்ஷன் இங்கே வெட்டல், இங்கே குறுக்கு வெட்டு வரும். விளங்க? ராய். வர 3D அமைப்பு வரைய கஷ்டம் எனக்கு விளங்கிறதுக்காக. ரைட். இதே மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கார்களில் ரேசிங் கார்களில் செவ்வன் விசை உயர்த்தணும்னா கீழ் நோக்கிய விஷயம் உயர்த்தினா தானே. இந்த கீழ் நோக்கி நீங்கள் மேலே விஷயம் வழங்கினா என்ன நடக்கும்? கீழே
கீழ் நோக்கி ஒரு விஷயம் வழங்கினா ஆர் கூடு. சரியா? நல்ல நிலத்தில் வைத்து நல்லா அழுத்தப்படும். சரியா? நிலத்தில் அழுத்தப்படும். விளங்கா? அதே செய்யறது என்ன செய்ய சிறிய ஒரு அமைப்பு விமானத்தில் மாதிரி அந்த பெரிய ரகல்ல சின்ன ஒரு அமைப்பு ஸ்பாயிலர் விமானம் இந்த வாகனங்களை பின்னி வைத்திருப்பாங்க. கண்டிக்கிறாரு ரேசிங் கார்கள் அந்த இதில் காட்டிக்க ரேசிங் கார் டைப்பில் அந்த மற்ற ரேசிங் கார்களில் மீக்கு பின்னு சின்ன ஒரு அப்படி பாரண்டி ஸ்பாயிலர்னு சொல்லு. சரியா? ரைட். சின்ன ஒரு பார் மாதிரி இருக்கும் பொதுவாக இந்த ரேசிங் மாடலில் காரைக்கு அதில் பொதுவாக பின்னுக்கு இப்படி ஒரு அமைப்பு அதில் நடக்குன்னா எந்த இப்படி மறுதலை நடக்கு எல்லாமே. ஏன்னா தலைகீழ் சிறகுன்னு சொல்லுது. தலைகீழ் சிறகுன்னு சொல்லுது பாருங்க. இப்போ இதில் அதே அமைப்பு நடக்கும். இங்கே வலி அறிவுகள் இங்கே நடக்குது ஒடுங்குது. ரைட். ஆகவே இவரத்துல வேகம் V1 எடுத்தா இவரத்துல வேகம் V2 உயர்வாகும் குறுக்கு வெட்டு குறைந்ததால. ரைட். குறுக்கு வெட்டு இங்கே A1 A2 எடுப்பேன். A1 A2 இது ஃபுல்லாக இங்கே வலி ஒடுங்கல்ல. அப்போ ஒரே வேகத்தில் இருக்கும். இந்த இடத்துல வேகம் V1 அதே தான் இந்த இடத்துல வலி ஒருங்கினாத்தான் வலி அறிவுகள் ஒருங்கினாத்தான் வேகம் மாறும். வலி அறிவுகள் ஒருங்கினாத்தான் வேகம் மாறும். இந்த இடத்துல அமுக்கம் P1 இங்கேயும் P1 தான் இங்கேயும் P1 இங்கே அமுக்கம் P2. அப்போ இதே கான்செப்ட் தான். நீங்கள் V1 விட V2 பெரியது. அப்போ P1 விட P2 சிறிது. அப்போ கீழ் நோக்கிய விசை பெரிதாய்க்கும் மேல் நோக்கிய விசை சிறிதாய்க்கும். எனவே வலி அமுக்க வித்தியாசம் காரணமாக ஒரு விளைவு விசை கீழ் நோக்கி தாக்கும். கீழ் நோக்கி தொழிற்பாடு. சரியா? இப்போ பின்னால் பிடிச்சி அப்படியே அழுத்திய மாறி இப்படி ரைட். பின்னால் பிடிச்சது அழுத்துற மாதிரி அழுத்தும் போது என்ன செய்யும் இங்குள்ள ஆர் அதிகரிக்கும். ஆர் அதிகரிக்கும் போது உயர் உராய்வை பெறலாம். எஃப்ஷாமியூஆர் ஆர் அதிகரித்தா பெறத்தக்க உராய்வும் அதிகரிக்கும். எனவே செலுத்து விசை அதிகரிக்கும். எனவே ஆர்முடுகள் அதிகரிக்கும். இதுதான் இந்த ஆரம்ப பகுதிக்குரிய கன்செப்டா. ரைட். இப்போ கேள்விகளை பார்ப்போம். ஒரு விசைக்கற்ற நெருக்கரும் பாய்மத்தின் ஒரு உறுதியான பாய்ச்சலுக்கு பேர்னின் சமன்பாட்டு மாறிலி என எழுதலாம். இங்கு எல்லா குறியீடுகளும் அவற்றின் வழக்கமான கருத்துண்டு. சமன்பாட்டின் இடக்கை பக்கத்தில் உள்ள பதங்களை இணைக்காங்க. இந்த உறுப்புக்களை இணைக்கான சொல்லலாம் பதங்களை. ரைட். பதங்களை இனங்காண்க. அப்ப நான் இதை அழிக்கிறேன். இப்போ இதுல தான் அந்த விசை உருவாகும். இதுல இந்த எஃப் என்ற விசை உருவாகும். இதுல தானா? ரைட். இப்போ பதங்கள் நான் இங்கே எழுதுறேன். பி என்ன அமுக்கம் அல்லது அமுக்க சக்தின்னு சொல்லலாம். இதா அமுக்க சக்தி அல்லது அலகு கன அளவுக்கான அமுக்க சக்தின்னு சொல்லலாம். பி என்பது அமுக்கம்னு சொல்லலாம் அல்லது அலகு கன அளவுக்கான அமுக்க சக்தி என்று சொல்லலாமா? ஹாஃப் ரோ வீஸ்கியா அலகு கன அளவுக்கான இயக்க சக்தி. அலகு கனவளவு இயக்க சக்தி. அலகு கன அளவு இயக்க சக்தி. ரோஜிஎச் அலகு கனவளவு அழுத்த சக்தி. அலகு கன அளவு அழுத்த சக்தி. ரைட். பி பாருங்க. கீழ் மேற்பரப்பு வளைந்த பிற்பக்க ஸ்பாயிலரில் உள்ள ஒரு ஓட்டப்பந்தய கார் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. மோட்டார் கார் உயர்கதியில் செல்லும் போது பேர்னிங் கோட்பாட்டிற்கேற்ப ஸ்பாயிலர் மீது ஒரு விசை கீழ் நோக்கி தாக்குகின்றது. நான் விளம்பரத்தினமா கார் தொடர்பாக புள்ளி எக்ஸில் வலியின் வேகம் யாது தரை தொடர்பாக வலி ஓவில் இருக்கின்றது என கொள்க. சரியா? வலி ஓய்வில் இருக்கு. அப்ப பாருங்க, வலியில இவர் வீவேகத்தோட அசைதாரு. வலியில இவர் வீவேகத்தோட அசைதாரு. இப்ப புள்ளி எக்ஸ கேட்காங்க. எக்ஸ் நான் இதெல்லாம் ரிமூவ் பண்றேன். இப்ப இந்த கேள்விக்கு நான் இதே படத்தான் பயன்படுத்த போறேன். சரியா? A1 A2 இருக்கட்டும். இது வியோட இயங்குது. இவர் ஓய்வில் இருக்குது. ஆக இவர் சார்பாக பார்த்தா பாருங்க, இந்த மேற்பகுதி அல்லது கார் சார்பாக பார்த்தா இவருக்கு இந்த பக்கம் வி என்ற வேகம் இருக்கு. முதலாவதுக்குரிய ஆன்சர் பாருங்க. முதலாவது பில இரண்டாவது இல்லை பில முதலாவதுக்குரிய ஆன்சர் பாருங்க. கார் தொடர்பா புள்ளி எக்ஸில் வலியும் வேகம் யாது? அப்ப வலம் நோக்கி வி. தலை தொடர்பா வலி ஓய்வில் உள்ளது என கொள்க. இரண்டாவது.
ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ளவாறு ஸ்பாயிலர்லேருந்து அப்பால் இருக்கும் ஒரு கற்பனை பாய்ச்சல் குழாயின் குறுக்கு வெட்டு பரப்பளவு A1 ரைட். ஸ்பாயிலர்லேருந்து அப்பால் இருக்கும், ஸ்பாயிலர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது ஒரு கற்பனை கருதுகோள் A1. ஸ்பாயிலரின் கீழ் மேற்பரப்பு அப்பாய்ச்சல் குழாய் ஒத்த குறுக்கு வெட்டு பரப்பளவு A2. A1 கீழ் A2 1.2, A1 கீழ் A2 1.2. சரிதானே? இது பெரிய குறுக்கு வெட்டு, சிறிய குறுக்கு வெட்டு. ஏனேன் கார் தொடர்பாக ஸ்பாயிலர் கீழே பாயும் வழியின் கதி V2க்குரிய கோவையை வியில் எழுதுக. பாருங்க, இது வியாக இருந்தா இதுவும் வியாக இருக்கும். ஏன் அது இங்க பாருங்க, இந்த இடத்துல வழி அருவிகள் ஒருங்கல்ல, வழி அருவிகள் ஒருங்கி விரிஞ்சாதான் வேகம் மாறும். இங்க எல்லாமே சம இடைவெளியில் இருக்குது. இதெல்லாம் ஒரே வேகத்துல வரும். இங்க வரும்போது அந்த ஒருங்குது. இப்ப அது V2 மாறிக்கு, V2 ரைட். இப்ப கேட்காங்க, இது V சார்பாக V2 பெருமானம் யாது? வீல் எழுதுக. ரெண்டாவது அப்ப என்ன கான்செப்ட்? அது தொடர்ச்சி சமன்பாடு. தொடர்ச்சி சமன்பாடு கண்டினியூட்டி ஈக்குவேஷன். தொடர்ச்சி சமன்பாடு எப்படி? A1V சமனாய்க்கணும் A2V2. A1V சமன் A2V2. எனவே V2 எவ்வளவு? எனவே V2 சமன் A1 கீழ் A2 into V. A1 கீழ் A2 எவ்வளவு? 1.2V. இதான் ஆன்சர் V2. இது தொடர்ச்சி சமன்பாடு. நான் பெர்னலி தத்துவத்துள்ள வரல. ரைட். ஸ்பாயிலரின் பலித கிடை குறுக்கு வெட்டு பரப்பளவு 0.2 மீட்டர் வர்க்கம் எனின் ஸ்பாயிலர் மீது கீழ் நோக்கி தாக்கும் விசையை காணிக்க V 360 கிலோமீட்டர் H-1 ஆகும். வழி நடத்தி 1.2 கிலோகிராம் மீட்டர் -3 ஆகும். ஆக விசைக்குரிய சமன்பாடு என்ன? P1 - P2 into A. இந்த குறுக்கு வெட்டு தாராங்க, இந்த கிடை குறுக்கு வெட்டா இப்படி. அந்த ஸ்பாயிலர் நீளமானது, இந்த விசை தாக்க குறுக்கு வெட்டு, இந்த விசை தாக்கிற குறுக்கு வெட்டு. இதுல இந்த குறுக்கு வெட்டா, இது முன்னுக்கான குறுக்கு வெட்டல்ல, இந்த பக்கம் குறுக்கு வெட்டு, கிடை குறுக்கு வெட்டு இப்படி. ஸ்பாயிலர் இப்படி ஒரு நீளமானது, கார்ல பின்பக்கம் மீக்கி அந்த இட கிடை குறுக்கு வெட்டு. எங்களுக்கு காண இந்த குறுக்கு வெட்டல்ல, இது நிலைக்குத்து குறுக்கு வெட்டு. இது உண்மையா ஸ்பாயிலரை வெட்டினவார நிலைக்குத்து குறுக்கு வெட்டு. கிடை குறுக்கு வெட்டுன்னு இது. இதெல்லாம் இப்படி விசைகள் தொழிற்படும். இந்த நீளமானது இப்படியா, நீளமானது. சரியா? ரைட். இனி என்ன செய்யணும்? இப்போ விசை P1 - P2 into A தானே. நீங்க என்ன செய்யணும்? இப்போ அமுக்க வித்தியாசத்தை காணணும். இது இந்த அமுக்க வித்தியாசத்தை. ரைட். அப்ப இங்க அமுக்கம் P1 எடுங்க, P1. இங்க அமுக்கம் P1 எடுங்க, இது P1, இது P2 எடுங்க, P2. இது P1 இந்த இடமும் அமுக்கம் P1 தான், இது P1 இந்த இடமும் அமுக்கம் P1 தான். இந்த ரெண்டு இடத்துக்கும் பாருங்க, இது P1 தான், இது P1, இதுவும் P1. ஏன்னா வழி அருவி வேகம் மாறல. நீங்க P1 P2 இந்த ரெண்டு புள்ளிக்கும் என்ன செய்யுங்க? பெர்னலி தத்துவத்தை பயன்படுத்தினா அமுக்க வித்தியாசம் வரும். பெர்னலி தத்துவப்படி பெர்னலி தத்துவப்படி ரைட். இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் பயன்படுத்துங்க. நிலைக்குத்தில் உள்ள மாற்றத்தை புறக்கணிக்கலாமா? ரோஜியத்தை புறக்கணிக்கலாம். கிடை அருவி கோடு மாதிரி கருதலாம். எப்படி வரும்? செஞ்சுட்டேன். சேம் பாபா, இரண்டு கண்டு P1 P2 போட்டு காணும் பாபா. கண்டு அமுக்க வித்தியாசம் எடுங்க, அதுக்கப்புறம் பரப்பளவு இருக்குங்க. அப்போ விசை வரும். ரைட். பாருங்க, இல்ல இது அன்னளவா கிடையா கருதலாமா? பட்டைகளை வச்சு பாருங்க, இதுல பெரிய உயர மாற்றம் வராது. இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் ஸ்பாயிலர் சின்ன அமைப்பு. விமானங்கள்ல அந்த உயரத்தை நாங்கள் புறக்கணிக்கிறேன். ஸ்பாயிலர் அதை விட சின்னது, அதுல கருதத்தக்க அளவு உயர மாற்றம் ஏற்படாது. ஆகவே எங்களுக்கு அந்த இப்படி எடுக்கலாம். P1 plus ρgh கருத தேவையில்லை. half rho V1 square சமன் P2 plus half rho V2 square. இங்கே நான் V square போடினா அந்த இடத்துல V தானே. ரோ என்பது அடர்த்தி, P என்பது அமுக்கம். தேவை D போடுங்க, அடர்த்தி. நீங்கள் டிஆ ரோவா போடு. இப்படி பொதுவாக அடர்த்தி பொதுவாக ரோ D எது போடுறீங்க?
பியில் சந்திக்க ரோவா டியா அதில் ரோ எப்படி ரோ பயன்படுத்தும். அப்போ அதில் வரும் அமுக்க வித்தியாசம். எந்த அமுக்கம் பெரிதாகிக்கணும் மேலே P1 P1 அமுக்கம் தானே பெரிது. ஆக P1 மைனஸ் P2 எடுங்க. P1 மைனஸ் P2 சமன் half ரோ V2 வர்க்கம் மைனஸ் V வர்க்கம். நீ V2 பால் எது பிறகு இல்லாமல் 1.2 V அண்டு V சார்பாக தானே கேட்குறாங்க. அது பிறகு இருப்பாமாப்பா V சார்பா காணுங்களை ஸ்டார்ட் கடைசியாக பிரதிடுவோம் எல்லாத்தையும் பெருமானங்களை. V2 பாயில் 1.2 V அதோட வர்க்கம் கழிச்சா அமுக்க வித்தியாசம் வரும். எனவே விசை நான் அம்புக்குரிய மாற்றேன். இதில் அம்புக்குரிய மாற்று இந்த படத்துக்குரியது. அப்போ கீழ் நோக்கி நான் முந்தி விளா படத்து இந்த படத்துக்கு அம்புக்குரிய மாத்துறேன். இப்படி வரும். கடைசியாக பிரதிடுவோமா half ரோ 1.2 V முழுவதும் வர்க்கம் மைனஸ் V வர்க்கம். இது வரும் 1.44 கழிச்சா 0.44 அரை தர 0.44 ரோ V வர்க்கம் அமுக்க வித்தியாசம். ஏன்னா இதில் பிறகு ஏன்னா F வந்து P1 மைனஸ் P2 இன்டூ A F7 P1 மைனஸ் P2 இன்டூ A. எனவே F கீழ் நோக்கி விசை P1 மைனஸ் P2 இன்டூ A. P1 மைனஸ் P2 தசம் 2 இருக்கலாமே 0.22 வந்து இது விலங்குதான். என்ன செஞ்சுக்கண்டு 1.2 வர்க்கம் 1.12 வர்க்கம் 144 1.2 வர்க்கம் 1.44 அதுலேருந்து 1 கழிக்கணுமே. அப்போ பேலன்ஸாக 0.44 ரெண்டாவது பிரித்தா 0.22 வருமேண்ணா. இது வரப்போது 0.22 வாங்க 0.22 ரோ V வர்க்கம் இன்டூ A. இனி பிரதிடுவோம். தசம் 2 ரோ V வர்க்கம் இன்டூ A. சரியா விளங்கல? சரியான பாருங்க. P1 மைனஸ் P2 half ரோ V2 வர்க்கம் மைனஸ் half ரோ V வர்க்கம் V2 பையில் 1.2 V அது வர்க்கிச்சா 1.44 V வர்க்கம் 1.44லேருந்து 1 கழிச்சா 0.44 V வர்க்கம் ரெண்டாவது பிரிச்சா 0.22 ரோ V வர்க்கம் வரும். அதை ஏயால் பெருக்கும். இனி பிரதிடுங்க ரோ எவ்வளோ V எவ்வளோ A எவ்வளோ பிரதிடுங்க. இப்போ நீங்கள் வீட பெருமானத்தை காணணுமே. வீட பெருமானம் எவ்வளோ 360 என்பது அதை நீங்கள் செஞ்சு காட்டணுமா. 18க்கு 5 போடுகள்ல நல்லா கவனிங்க. 18க்கு 5 போடுகள்ல எஸ்ஏல V 360 கிலோமீட்டர் 360 1000 மீட்டர் சரியா 1000 மீட்டர் கீழே 60 செகண்ட். ஆகவே சுருக்கிற 100 ms மைனஸ் 1 சரியா 100 ms மைனஸ் 1. இனி பிறகு இருங்க. இப்போ இதில் 18க்கு 5 என்று போட்டு காணுகள்ல. எனவே F நான் இங்கே காணுறேன் கவனிங்க. F ஆகவே F சமன் 0.22 ரோ வந்து 1.2 V வந்து 100 100 வர்க்கம் தர குறுக்கு வெட்டு 0.2 நான் சுருக்கின எப்படி வரும் இப்படி வரும். யாரா பெருமான் சொல்லுங்களேன். இந்த 100 ஒரு 100 இவருக்கு கொடுக்கலாம். அடுத்த 100 இவருக்கும் இவருக்கும் கொடுத்தா தசமதான விலம் இல்லா போய்த்துருமே. 22 12 2 22 2 44 சரியா. இல்லை 100 தர 100 தானே. ஒரு 100 இவருக்கு கொடுக்குறேன் 22 மாதம். அடுத்த 100 இதுக்கும் இதுக்கும் கொடுக்குறேன் சுருக்கல் தானே. 22 12 2 22 2 44 இப்போ 12 4 12 48 4 மிச்சம் திரும்ப 48 4
528 528 நியூட்டன். இந்த அளவு விசை மேலதிகமாக பெறப்படும் பாருங்க. 528 நியூட்டன் விசை மேலதிகமாக பெறப்படும். மேல சரியா 528 நியூட்டன் விசை மேலதிகமாக பெறப்படும். இனி மூன்றாவது சரியாவ. நான்காவது பாருங்க, பி பகுதியில் நான்காவது. அதோட அந்த கன்செப்ட் முடியும்னு நினைக்கிறேன். அது போல சி வேற கன்செப்ட். நான்காவது பாருங்க பிள்ளைகளை. இப்போ நான் செஞ்சதை பார்த்து எழுதவான கன்செப்டை விளங்குறது தானே. தனியாக செஞ்சு பாருங்க. அதை ஃபுல்லாக பார்த்து கோபி பண்ண அர்த்தமே இல்லை. இப்போ கன்செப்டை விளங்குறது எடுத்து நீங்கள் சுருக்களை செஞ்சு அந்த விட வாரண்டு விடையை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வேணா இன்கேஸ் நான் பிள்ளையா செஞ்சுதான் சொல்லுங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, தரை தொடர்பாக ஒரு மாறா வேகத்தில் இடமிருந்து வளமாக ஒரு காற்று கிடையாக வீசுமெனேன். இல்லை வி என்று போட்டு நாங்கள் என்ன வி என்பது என்ன இவர்த்தன்மையா? வி என்பது என்ன? வி என்பது ஸ்கொயர் ஷார்பா அல்லது கார் சார்பாக வழியின் வேகம், சார்பு வேகம். சரியா? இப்போ கடைசியா விசை தாங்கி கையில் அந்த ஷார்ப் வேகத்தில் கார்ட வேகம் என்பதை விட கார் சார்பா வழியிட வேகம் தான் இந்த வி. வழி ஓய்விலிருந்தா கார் சார்பாக வழியிட வேகம் என்பது கார்ட வேகத்துக்கு சமனாயிருக்கும். வேணா இந்த ஆரம்ப கேள்வி முழுவதும் போறது வழி ஓய்வில் உள்ளது என்றுதான் கேள்வி. வழி ஓய்வில் உள்ளது. இவர் தான் ஊடுருவிட்டு போறாரு. வழி ஓய்வில் உள்ளது. ஆகவே நான் கருதணும் கார் சார்பாக வழியிட வேகம். கார் சார்பாக வழியிட வேகம் என்பது கார்ட வேகத்துக்கே பருமல்ல சமனாயிருக்கும். இப்போ காற்றும் ஒரு வேகத்தோட பயணிக்குதான். எப்படி? இடமிருந்து வளமாக. அப்போ என்ன செய்யும்? ஷார்ப் வேகம் அதிகரிக்கும். கார் சார்பான வேகம் அதிகரிக்கும். கார் சார்பான வேகம் அதிகரிச்சா கீழ்நோக்கிய விசை அதிகரிக்கும். அல்லது நமக்கு வித்தியாசம் காரணமாக உருவாகிற விசை அதிகரிக்கும். அடுத்தது தரை தொடர்பாக ஒரு மாறா வேகத்தில் இடமிருந்து வளமாக ஒரு காற்று கிடையாக வீசுமெனேன். மேலே பி 3 கணித்த விசை அதிகரிக்குமா குறையுமா? கணிப்பேதும் என்று உங்கள் விடைக்கு காரணங்களை தருக. அப்போ என்ன செய்யும்? விசை அது கணிப்பேதுமின்றி வசனம் எல்லாம் போதும். என்ன ஸ்பாய்லர் சார்பாக காற்றின் வேகம் அதிகரிக்கும், எனவே விசை அதிகரிக்கும். யார்கிட்ட ஸ்கீம் மீக்குதா? இல்லை இந்த இதுட ஹாஃப் பேப்பரில் உள்ள சரி கேட்குதா? இல்லைங்க நாளை தெரிவிக்கல. லைட்டு முன்னுக்கே வரும். அதிகரிக்கும் கொடுத்தீங்க. கார் தொடர்பாக வலியும் வேகம் அதிகரிக்கும். அதான் ரீசன் தானே. கார் தொடர்பாக வலியும் வேகம் அதிகரிக்கும். அதுக்கு மேலதிகமாக விடைகளும் கொடுத்தீங்க. அது அவசியம் இல்லை எங்களுக்கு. சரியா? மேலதிகமாக கொடுக்கப்பட்ட விடைகள் தேவையில்ல. ரைட். சரியா? அதோட அந்த கன்செப்ட் முடியுது. அதான் இன்னொரு விஷயம் மேலதிகமாக சொல்றேன் போல. பொதுவாக விமானங்களை பார்ப்போமே. விமானங்கள் ஆயிருந்தா என்ன நடக்கும்? இதுல அதே தானே வரப்போகுது. எல்லாம் தலைகீழ வாரது. இதுக்கும் விமானங்கள்ல விமானம் செலுத்தப்படும் திசைக்கு எதிராக காற்று வீசுமா இருந்தா, விமானம் பயணிக்க போற திசைக்கு எதிராக காற்று வீசுமா இருந்தா உயர்த்து விசை அதிகரிக்கும். விமானம் சார்பாக காற்றிட வேகம் அதிகரிக்க உயர்த்து விசை அதிகரிக்கும். எனவே பொதுவாக சில விமானங்கள், அதாவது இதில் அந்த யுத்த விமானங்கள் இருக்கிற இதில், அதாவது கடலில் கப்பல்களில் யுத்த விமானங்கள் பல பெரிய அளவு அந்த ரன்வேயிலே விமானங்கள் மேலெழுத்துக்கு குறித்தால வேகத்தை பெறணும். அந்த வேகத்தை பெற்றால் தான் இந்த விசை கிடைக்கும். விசை கிடைச்சா தான் மேலெழு. விமானங்கள் அதாவது ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே மேலெழாது. என்ன செய்யணும்? அவர் ஆறுமுடுகி குறித்த ஒரு வேகத்தை பெறணும். அந்த வேகத்தை பெற்றால் தான் அவர் நிறைய சமஸ்தேவான விசை பெறும். விசை பெற்றால் தான் மேலெழு. சரியா? ஆகவே இப்போ அந்த ரன்வே ஓடுபாதை என்பது கருதத்தக்க நீளம் தேவை. அந்த குறித்த வேகத்தை பெறத்துக்கு அவர் 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ அவர் ஆறுமுடு அடைந்து தான் மேலெழு. வைனா இது ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர்ல மேலே
இயலாத விமானங்களுக்கு. சரியா? இப்போ இந்த யுத்த விமானங்கள், சரியான யுத்த விமானங்கள், இந்த மிசைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போடுவது, அந்த விமானங்கள் வந்து போர் கப்பல்களில் தான் நீக்கும். போர் கப்பல்களில் இருக்குது. போர் கப்பல்கள் இனி ரன்வே மிச்சம் பெரிய வைக்கலவே. அது ஒன்று செய்வாங்களாம், சில நேரம் இந்த காற்று வீசு திசைக்கு எதிராக கப்பலை திருப்பி அதுக்கு எதிராக செலுத்து. ஆக என்ன செய்யலாம், செலுத்து மேல் நோக்கி உயர்த்தத்தையான விஷயம் ஈஸியாக பெறையலாம், நல்ல குறைந்த வேகத்தில் பெறக்கூடிய மாதிரி. ரைட், அவர் அந்த கன்செப்ட் முடியுதா? இது 2006 இதை விட கொஞ்சம் டீட்டெயிலாக வந்திக்கிறேன் இந்த கேள்வியை. சரியா? விமானம் மேல் சம்பந்தமாக கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே பாருங்கள் 2006 எஸ்ஏயா, 2006 எஸ்ஏ. ரைட், இப்போ அடுத்தது சி பகுதியை பாமா. சி பகுதி இப்போ ஏதோ டவுட் கேட்க இந்த விஷயம் எப்படி வந்தேன்னு சொல்லி அதுக்குரிய படம் தான் நான் வரைஞ்சிக்கிறேன். என்ன பாருங்க, ஸ்பாயிலர் இப்படி தான் நீக்குமா, அந்த காரில் பின்னுக்கு இந்த நீளமாக தான் நீக்குமே. இப்படி முந்தைய விளாபரத்தினே தான் நான் படத்தை வரைஞ்சிக்கிறேன். மேலுக்குள்ள அவங்க P1 காரணமாக F1 விசை கீழ் நோக்கி தாக்கும். இப்படி இதான் பரப்பு, ஏ பரப்பு. கசம் 2 மீட்டர் வரைக்கும் வந்துக்கிறான். அது வரும் P1 × A என்ற விசை கீழ் நோக்கி தாக்கும். கீழுக்குள்ள அவங்க P2, இப்போ P2 × A என்ற விசை மேல் நோக்கி தாக்கும். விளைவில் எவ்வளோ? கீழ் நோக்கி விளைவில் P1A - P2A அப்படிதானே? கீழ் நோக்கி விளைவில் F சமன் P1 × A - P2 × A. எனவே P1 - P2 × A. சரியா? பாருங்க, P1 - P2 × A அந்த தொடர்பா. ரைட், அதில் சி பகுதிக்கு வரேன். சி பகுதி பாருங்க. உயர்கதையில் செல்லும் ஒரு கார் மீது வழிகாரணமாக தாக்கும் ஈருகை விசை, தடை விசையா. முந்தினா பார்த்து அந்த பேர்லி தத்துவத்தால் வாரது இப்படி தடை விசை. இப்படி அந்த வழிமுறைக்கு வந்து மோதியதால் FD வந்து ½ C ρ A v தரப்படுகின்றதா. இங்கு சியாவது ஈருகை குணமாகும். கொஞ்சம் சீதாங்கிக்கிற இந்த குறுக்கு வெட்டுட்டு வடிவத்தில் இது மாதிரி ஒரு கேள்வி நாங்கள் அந்த இதில் பார்த்த மாதிரி ஞாபகம். ஒரு டேர்ம் பேப்பர், ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் டிஸ்கஷனில் அந்த இழுவை வண்டின்னு சொல்லி ஒன்று இதாக்கு மேலுக்கு ஒரு இப்படி ஒரு இது வந்த மாதிரி ஞாபகம். இழுவை வண்டி இதை இழுத்துட்டு போகிறேன்னு சொல்லி இதுக்கு மேலுக்கு இப்படி ஒரு வடிவம் வர அந்த வழிகள் இப்படி இதாக போக முடியாது, இதில் மோதாமல். ரைட், அதே மாதிரி தான் இதான், அதே கான்செப்ட் தான் இங்கே மீக்கிறது. ரைட், அதான் நாங்கள் ஒரு டிஸ்கஷனில் பார்த்தது தான். ரைட், ½ C ρ A v என்னால் தரப்படுகின்றது. இங்கே C ஆனது ஈருகை குணமாகும். இந்த ஈருகை குணம் தங்கிக்கு வடிவத்தில், இந்த முகப்பு வடிவத்தில் இந்த நல்லாக ஊடுருவி போகிற தன்மை வரும்போது நான் சின்ன கப்பல்கள் இது நான் விளம்பரத்துமான ஞாபகம். கப்பல்கள் ஏன் ஃப்ளட்டாக இல்லாமல் அந்த கூரிய முனையாக்கிறது இல்லை, அந்த நீரினுடாக ஊடுருவி தன்மை வைக்கணும். அப்படி ஃப்ளட்டாக இந்த முகப்பு ஈஸியாக நீரினுடா பயணிக்க இல்லாது. ஏன்னா இந்த சீட பெருமானம் அதிகரிக்கும். பொதுவாக இந்த வாகனங்கள் வடிவமைக்க நேரமும் வழியினூடாக நல்லா ஈஸியாக ஊடுருவி போகிற மாதிரி தான் வடிவமைப்பாங்க. அப்போ அந்த ஃபியூவல் எஃபிஷியன்ட் ஆகிக்கும். பெட்ரோல் வந்து குறைந்த அளவில் கூட தூரம் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெட்ரோல் நல்லா வேலை செய்கிறேன்னு சொல்லு. சரியா? ரைட், அது அட வடிவத்தில் தாங்கிக்கங்க சியா. அதுக்கேற்ற மாதிரி தான் பாருங்க, சில இப்போ ரேசிங் காரில் எல்லாம் அட முகப்பு வடிவமைக்கப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி தான். இங்கே அதை பார்த்து செல்றதெல்லாம் அந்த ஸ்பாயிலரால் வர விளைவே தான் செல்றான் பாருங்க. இங்கே சி ஈருகை குணகமும் ரோ ஆனது வழி அடர்த்தியும் ஏ ஆனது வழியை நோக்கும் காரின் பலித முகப்பு பரப்பளவும். இது இப்படியே ஷேப்பிங்கிறது சரியாகவே அந்த செங்குத்து பரப்பிக்குது முகப்பு பரப்புன்னு சொல்லு. சரியா நோக்கும் பரப்பு இந்த இடத்துல வர பரப்பு விலதா. அதாவது இப்படி ஒவ்வொரு வடிவம் மீந்தத்துக்கு சரியா இதுக்கு செங்குத்தான பரப்பு தான் அந்த ஏன் எடுக்கணும். நோக்கும் முகப்பு பரப்பளவு வி ஆனது வழி தொடர்பாக காரின் கதியுமாகும். வழி தொடர்பாக காரின் கதியுமாகும். ஸ்பாயிலர்கள் கார்கள் மீதுள்ள வழிபாய்ச்சலின் திசையையும் மாற்றி ஈருகை குணகத்தையும் குறைக்கின்றன. ஸ்பாயிலர் வந்து அந்த ஈருகை குணம் சீய குறைக்குதான், வழித்தடை விசைய குறைக்குதான். அது ஒரு அனுகூலம். இன்னொரு அனுகூலமா
ஸ்பாயிலர் முந்தி வந்த அனுகூலம் என்ன? இவ்வளோ பார்த்தா ஸ்பாயிலர் வர அனுகூலம் என்ன? கீழ் நோக்கி ஒரு விசை உருவாகுது, எனவே செவ்வன் விசை அதிகரிக்குது, எனவே உயர் செலுத்து விசையை பெறலாம், உயர் ஆர்முடுகளை பெறலாம். சரியா? இப்போ இன்னொன்று சொல்றாங்க, இந்த வலியுறுதிய விசை குறைதான். முதலாவது சி பரிமாணமற்றது என காட்டுக. ரெண்டாவது சி பெருமானம் கேட்க, எஃப்டிஐ கணிக்க. அடுத்தது வலுவை கேட்க தானே. சரிமா, இதெல்லாம் செய்யக்கூடிய கேள்வி அடுத்த பகுதியில். வலு விஷயதர வேகம் பிரதிட்டு போமா, பிரதிட்டு செய்யும்பாம். அதில் சி பரிமாணமற்றது என்பதை எப்படி காட்டலாம்? சி பரிமாணமற்றது, சி பரிமாணமற்றது என்பது சீட பரிமாணம் சமன் எஃப்டியின் கீழ், எஃப்டியின் கீழ் அல்லது எழுவாய் மாற்றம் செய்யுமே, 2 எஃப்டியின் கீழ் ரோ ஏ வி வர்க்கத்தின் பரிமாணம். இது பிரதிட்டா எஃப்டி விஷய எம்எல்டி -2 வீட பரிமாணம் ரோ எம்எல் -3 ஏ எல் வர்க்கம் வி எல் வர்க்கம் டி -2 M2 கேன்சல் ஆகும், டி -2 கேன்சல் ஆகும். எல் பாருங்க எல்லாம் சுருக்கின எல்லோட ஒண்டிக்கிற மேலுக்கு எல் ஒண்டி அது கேன்சல் ஆகும். ஆகவே சி பரிமாணமற்றது, பரிமாணமற்றது. சி பரிமாணமற்றது. ரைட், சி பகுதிய தொடர்ச்சிய பாபம் சரியான பரிமாணம் அற்றது என்று காட்டினது. மற்றது சில ரெண்டாவது பெருமானங்கள் தாராங்களே, சில ரெண்டாவது பெருமானங்கள் தாராங்க. கேள்வி என்ன? எஃப்டி கேட்காங்க. எஃப்டி எஃப்டி சமன் ஹாஃப் சீட பெருமானம் தசம் 3 ரோ 1.2 வழியின் அடர்த்தி சீரோ ஏ 1.4 குறுக்கு வெட்டு பரப்பு வி வி முந்தி மாத்தினதானே 360 என்பது திரும்ப மாற்ற அவசியம் இல்லை. 100 வர்க்கம் சரியா? 2 1.2 சுருக்கலாம் தசம் 6 சரி. இங்கே 1 தசமதானம் 2 தசமதானம் 3 தசமதானம். அப்போ 10 3 எடுக்கலாம். அப்போ 14 3 14 3 எவ்வளோ? 42 42 6 42 6 6 2 12 1 மிச்சம் 6 24 25. அப்போ 2520 நியூட்டன். சுருக்கம் செஞ்சு பாருங்க. சரி, 2520 நியூட்டன். கார் மாறாவேகம் 360 செல்லும் போது ஈர்கை விசை வெல்வதற்கு தேவையான வலு யாது? நேரடியாக சுமக்கிறது இல்லாமல் வலு எஃப்டி ஆக்கினா அதை வெல்வதற்கு. இது மாதிரி ஒரு கேள்வி நாங்கள் எஸ்எல் ஏற்கனவே பார்த்துக்கிற அதுதானே. எனக்கு ஞாபகம் வலு ஈர்கைக்கு எதிரான வேலை வந்த, உராய்வுக்கு எதிரான வேலை வந்த, அழுத்த சக்தி அதிகரிப்பு எல்லாம் வந்தது ஒரு எஸ்ஏல வந்து ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ஏல விளங்குதா? ரைட். வலு ஈர்கைக்கான வலுவான எஃப்டி இன்ட்டு வி. எஃப்டி இன்ட்டு வி எவ்வளோ வரும்? 2520 தர வி 100. ஆகவே 252 10 3. அப்போ கிலோவாட்ஸ் கிலோவாட்டில் வரும். இதான் தேவையான வலு, வலு ஈர்கைக்கு எதிரான வலு. சரி. கார் ஓய்விலிருந்து தொடங்கி 360 கிலோமீட்டர் கதியை அடைகின்றதாம். இச்செயன்முறையில் ஈர்கை விசையை வெல்வதற்கு தேவையான சராசரி வலு P/2 என ஒரு மாணவன் வாதிடுகின்றான். இங்கு P ஆனது மேலே C3 கணித்த பெருமானமாகும். மாணவன் வாதத்துடன் நீங்கள் இணங்குகிறீர்களா என காரணங்கள் தந்து குறிப்பிடுக. இப்போ இந்த இடத்துல வலு வந்து P தானே, அதாவது 100 அடையத்துக்குள்ள வலு P. இப்போ தெளிவா ஓயிலிருந்து 100 அடையத்துக்குரியதுக்கு இப்போ ஓயில் உள்ள போது வலு என்ன? ஓயில் உள்ள போது இருகை விசை 0, வலுவும் 0. ஓயில் உள்ள போது இருகை விசை 0, வலு 0. 100 அடைந்த வலு இந்த P என்ற பெருமானம்.
இப்போ 0லேருந்து 100 அடையும் போது சராசரி வலு வந்து P/2 செல்றான். அதுக்கு இனங்கரீரா கேள்வி. P/2 ஒரு மாணவன் வாதிடுகிறான். அதாவது வேகம் 0 உள்ள போது வலு 0, வேகம் 100 உள்ள போது வலு P. விளங்க? இப்போ 100 தொடர்ச்சியாக பயணிக்க தான் இந்த வலு P என்று பிரயோகிக்கணும். சரியா? இந்த கேள்வி தானே எடுத்துக்கோங்க பிள்ளை. ரைட். இது 0. அடுத்தது இவர் 100 வேகத்தை அடையுதார். 100 வேகத்தை அடையுதார். இப்போ 100 ms -1 வேகத்தை அடைந்தா வலு P, வலி தலைக்க வலு P. இங்க 0. பின்ன நேர ஆயிடையில சராசரி வலு படிப்படியாக அதிகரிக்க சராசரி வலு P/2 சொல்றார். P/2 அதுக்கு ஏற்றுக்கொள்ளுதா இல்லையான்னு கேட்கிறான். இங்கு P ஆனது மேலே C3 கணித்த பெருமானமாகும். மாணவனின் வாதத்துடன் நீங்கள் இணங்குகிறீர்களா என காரணம் தந்து குறிப்பிடுக. சராசரி போடலாம். எங்களுக்கு 2 கூட்டி 2ஆல பிரிக்கிற சராசரி போடலாம். அப்படித்தான் இதுக்கு செஞ்சுக்கிறாங்க. சராசரி 2 கூட்டி 2ஆல பிரிக்கிறது P/2. சராசரி போடலாம். எப்பன்னு சொன்னா சீரான மாற்றம் இருந்தா வேகத்துடன் சீரான மாற்றம் ஈக்கும். உண்மையா வலு வந்து வேகத்துடன் சீரான மாற்றமா? வலு வந்து வேகத்துடன் சீரான மாற்றமா? இல்ல. பாருங்க, இதுல பிரதிட்டாங்களுக்கு விளங்கும். P = FD × V. FD வரப்போகுது ½ இவர் தான் இருக்கீங்க. ½ C ρ A V² × V. அப்படி வரும் ½ C ρ A V கன. வலு வந்து V கனத்துக்கு நேர் சமன். விக்கு நேர் சமன் ஆயிருந்தா தான் சராசரி போடலாம். 2 கூட்டி 2ஆல பிரிக்கலாம். எங்களுக்கு சரிதானே? 2 கூட்டி 2ஆல பிரிக்கலாம். சராசரி காணத்துக்கு மாற்றம் நேர்கோடு ஆயிருந்தா, ஏக பரிமாணமாக இருந்தா, அல்லது வலுவானது வேகத்துக்கு நேர் சமனாக இருந்தா. இங்க வேகத்தின் கனத்துக்கு நேர் சமன். எனவே என்ன செய்யலாது? 2 கூட்டி 2ஆல பிரித்து சராசரி எடுக்க இயலாது. சரியா? அது ரீசன் சொல்லலாம். எப்படி உங்களுக்கு? இங்கு வலுவானது வேகத்தின் கனத்திற்கே V கனத்திற்கே நேர் சமன். எனவே சராசரி P/2 அமையாது. அல்லது வலுவானது வேகத்துக்கு நேர்விகித சமன் அன்று. எனவே சராசரி P/2 அமையாது. நல்லா கவனிக்கணும். சராசரிக்கு 2 கூட்டி 2ஆல பிரிக்கியது 2 கூட்டி 2ஆல பிரிக்கிய போடலாம். சீரான மாற்றம் இருந்தா அல்லது ஏக பரிமாண மாற்றம் இருந்தா தான் போடலாம். சரியா? ரைட். பொதுவாக நாங்கள் இப்படி ஒன்று பார்க்குற கட்டம் சராசரி போடுவது. இது U வேகம் V வேகம். ஆகவே இங்க தூரம் S. நாங்கள் S = U = V ன் கீழ் 2. அதாவது சராசரி வேகம் 2 கூட்டி 2ஆல பிரிக்கிறது தர நேரம் மண்டெடுக்கு. இது செல்லுபடியாக எப்பன்னு சொன்னா U = V ன் கீழ் 2 × T சராசரி வேகம் தர நேரம். சராசரி பதிலாக 2 கூட்டி 2ஆல பிரிக்கிறது எப்ப சீரான ஆர்முடுகளாக இருந்தா, அதாவது நேரத்துடன் வேகத்தின் மாறல் நேர்கோடாக இருந்தா. ஆரம்பத்தில் U ஆயிக்குது, பிறகு V ஆயிக்குது. அப்ப என்ன வரும்? U = V ன் கீழ் 2 × T என்று போடையிலும் எப்ப ஏக பரிமாண மாற்றமாக இருந்தா. ரைட். இங்க பாருங்க, இந்த தொடர்பு P நேர்விகித சமன் V கணம். எனவே ஏக பரிமாண மாற்றம் அல்ல. எனவே 2 கூட்டி 2ஆல பிரித்து சராசரி காண இயலாது. கிளியராது? நல்ல ஒரு கேள்வி. ரைட். 5வது பாருங்க. கார் மீது தாக்கும் ஏனைய உராய்வு விசைகளை வெல்வதற்கு தேவையான வலு 48 கிலோவாட் ஆகும். கீழே வந்து 252 கிலோவாட் வலிகிறதுக்கு. மற்ற ஏனையவே 48. 1 லிட்டர் பெட்ரோல் தகனம் அடையும் போது விடுவிக்கப்பட சக்தி தாராங்க. இச்சக்தியில் 15% மாத்திரமே காரை இயங்க செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் உண்மையான தரவுகள். கார் மாறாக்காது 360 செல்லும் போது காரின் எரிபொருள் திறனை லிட்டருக்கு கிலோமீட்டர் கணிக்க. 1 லிட்டருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் பயணிக்கலும்னு கேட்கிறான். பொதுவாக வாகனங்கள் எரிபொருள் திறன் வந்து இந்த அமைப்புலாம் செல்வாங்க. நீங்கள் வருங்காலத்தில் ஒரு வாகனம் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்ப்பீங்க. என்ன ஆக்சுவலாக நீங்கள் வாகனங்கள் அந்த லெவலில் போய்ட்டு பார்க்க மாட்டீங்களா? சரி, சில பேர் பார்க்குறல்ல. அது சரியா பார்க்குற இல்லை. வாகனம் வாங்கும்போது பெட்ரோல் எவ்வளோ வேலை செய்யணும் சில பேர் பார்க்க மாட்டான். ரைட்.
அந்த லெவல் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டிட்டு போனா ரைட் அந்த ஒரு குறிப்பிட்ட லெவல் ஃபைனான்ஸ் லெவலை தாண்டிட்டு போனால் அப்புறம் பெட்ரோல் செலவெல்லாம் பார்க்குறல்ல வாகனம் கம்ஃபர்டபுளாக இல்லையான்னு மட்டும் தான் பார்ப்பான். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரியும் பார்க்குறல்ல எப்படி பார்லிமெண்ட்டில் இருக்கிறவன் அவனுக்கெல்லாம் அரசாங்கத்தாலாம் புகழ் கொடுக்கு. அவனும் வாகனத்துக்கு 1 லிட்டருக்கு 1 கிலோமீட்டரா 20 கிலோமீட்டரா 30 சொல்லுது பார்க்குறலாம் அவங்க சானே ரைட் சரிதானே ரைட். அப்போ வாகனங்கள் வளமையாக வாகனங்கள் எடுக்கும்போது பொதுவாக பார்க்குற 1 லிட்டருக்கு எவ்வளோ தூரம் பயணிக்கலாம் லிட்டர் பர் இல்லை கிலோமீட்டர் பர் லிட்டர். 1 லிட்டருக்கு 10 கிலோமீட்டரா 1 லிட்டருக்கு 15 1 லிட்டருக்கு 20 பார்ப்பான். பொது பைக்கில் எவ்வளோ போகுது 1 லிட்டருக்கு எவ்வளோ போயிடுது 50-60 நாங்கள் சிடி 100 மாதிரி இதை தான் போயிடும் மற்றதில் போயிடலாது. பொதுவாக இதெல்லாம் நாக்கி மேலே இந்த ஸ்கூட்டர் எல்லாம் ஒரு 35-40 தான் நீங்கள் சரியா. ஹொனாட்டெல்லாம் ஒரு 20 கிட்டேக்குமே ஹொனாட் 20-22 தான் நிற்கும் ஹொனாட்டெல்லாம் ரைட். இது சரி நான் இதை ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுவும் தேவையில்லை இது இப்போ தேவையில்லை எங்களுக்கு ரைட். காணும் பாவம் தரவை பாருங்க 1 லிட்டருக்கு 4x10 ஜூல் வருதுதான். இன்னும் பாருங்க 1 லிட்டருக்கு 4x10 ஜூல் சக்தி காணப்படுதான். அந்த சக்தியில 15% தான் பயன்படுதுதான் 15% தான் பயன்படுதான். பயன்பட்டு 100 ஸ்பீட்ல எவ்வளவு தூரம் பயணிக்கணும்னு கேட்கிறான் 1 லிட்டரால 4x10 ஜூலிக்கும் அதில் 15% தான் பயன்படுத்தி 100 ஸ்பீடில் 100 ms-1 அதாவது 360 km/h எவ்வளோ தூரம் பயணிக்கணும்னு கேட்குறேன் காணுமா. இப்போ வலு தெரியுமே எங்களுக்கு மொத்த வலு எவ்வளோ அப்போ மொத்த வலு டிஎன் எடுத்தா 252/48 அப்போ எவ்வளோ 300 கிலோவாட்ஸ் சரியா. இன்னும் காணலாம் இல்லை தொடர்படுத்தாலாம் காணலாம் பாருமா யோசிச்சு பாருங்க இப்படி செய்கிறாங்க. ரைட் கவனிங்க இப்போ கணிச்சா இதை பாருங்க. அப்போ ஒரே சாம்பார்ல போட்டுடலாம் இதை ஒரே சாம்பார்ல எப்படி என்ன இப்ப சக்தியை என்ன பாருங்க சக்தியை வலுவால பிரிச்சா நேரம் வரும் இப்படி. அதாவது தூரம் எஸ்எம்ஐ யூடி நல்லா கவனிங்க எஸ்எம்ஐ யூடி டீக்கு பதிலா நான் போடு சக்தியின் கீழ் வலு எஸ்எம்ஐ யூடி டீக்கு பதிலாக சக்தியின் கீழ் வலு. இப்போ யூ வந்து 100 சக்தி இதுட 15%. அப்போ 4x10 15% தசம் 1 கீழ் வலு எவ்வளோ 300/10 ரைட். இது வரும் மீட்டர்ல அப்போ கிலோமீட்டர் மாற்றத்துக்கு திரும்ப 1000 பிரிக்கணும். இவ்வளோ கிலோமீட்டர் வரும் per லிட்டர். இப்போ நல்லா கவனிக்க போல இப்போ எவ்வளோ தூரம் எங்கன்னு கேள்வி. இப்போ நேரத்தை காணலாமே 1 லிட்டரில் இவ்வளோ சக்திக்கு வலு 300 கிலோவாட் பிரித்தா நேரம் வருமே சக்தியின் கீழ் வலு. இப்போ நேரத்தை சக்தியின் கீழ் வலுண்டு போடியன் தர கிலோமீட்டரில் காணத்துக்கு இப்போ மீட்டரில் விட ஒரு 1000 பிரிக்கிறேன் சரியாவாது. இங்கே 2 0 இங்கே 2 0 இதெல்லாம் செய்த 16 இங்கே 16 ஒரு 10 இப்போ பெருக்கினா 1.5 4ஆல் பெருக்கினா 6 6 3 2 அப்போ 2 km/L. ஒவ்வொரு இதுமாக யோசிக்கலாம். இது நான் ஒரு மெத்தட் சரியா வெவ்வேறு விதமாக இதை காணலும் சரியான ஐடியா ரைட் அது ரைட்.
தரை தொடர்பாக காற்று மாறா வேகம் 10 ms கிடையாக இடமிருந்து வலமாக வீசுமேனேன். கார் மாறா வேகம் 360 செல்லும் போது ஈர்கை விசை வெல்வதற்கு தேவையான வலு பீடாஷை கணிக்க. உங்கள் விட கிலோமீட்டர் கிட்டிய முழுவெண்ணீர் தருக. இது சரிதானே? 2 கிலோமீட்டர் per லிட்டர். இது போதுமா? இது 1 லிட்டர் 2 கிலோமீட்டர்ண்டா ரேசிங் காருக்கு பிரச்சனை இல்லை. ரேசிங் கார்ல என்ன குறைஞ்ச விலையில போகணுமான்னு யோசிக்க இல்லை. ரேசிங் காருக்கு போகுது சார். வளமையான நோமலானதுக்கு இது போதா சார்? இப்போ V8 எல்லாம் சொல்லுவாங்க. அந்த V8ன்னு சொல்லி அதெல்லாம் கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் வேலை செய்யுதா V8. அந்த மினிசமாக இருப்பாங்க அதெல்லாம். ரைட், இது சரி, இது சரி. இப்போ அடுத்தது பாருங்க. அலிக்கட்டா கூடாது. ரைட், கவனிங்க. கடைசி பகுதியால கடைசி கேள்வி கவனிங்க. இப்ப பாருங்க, தரை தொடர்பாக காற்று மாறாவேகம் 10 கிடையா இருவிருந்து வலமா வீசினா இந்த விஷயம் மாறும். ஏன்னா இந்த வேகம் எவ்வளவு வரணும்? அப்ப முந்தி 100 போட்டது இப்ப 110 வரும். சரியா? 110 வரும். இது நான் கோவையை மட்டும் போடுவேன். என்ன பாருங்க, இப்ப P7 FD into V தானே? ரைட். அப்ப FD வரும் half zero A V வர்க்கம் into V. நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த V இந்த V ஒன்றல்ல. இந்த V ஒன்றல்ல. இந்த Vல வாரது கார் சார்பாக அல்லது வழி சார்பாக காட்ட வேகம் அல்ல கார் சார்பாக வலிட வேகம். இந்த விக்கு போடணும் நீங்க இடத்துல 110 சொல்லி. இப்ப 110 110. இந்த V என்பது உண்மையாகவே அவர் நகர தூரம், அவருடைய வேகம் உண்மை வேகம் 100. நல்லா கவனிக்கணும். இரண்டு பேரும் கவனம். புதிய வலுவில் முந்தி நான் V வர்க்கம் V சேர்த்து V கணமண்டு போட்டேன். இப்ப போடலாம். இப்ப இந்த வியும் ஒன்றல்ல. அதாவது வலியுறுகள் வார V வந்து இப்ப 110 மாறும். ஏன்னா 100 10 110 ஒன்று கொண்டு எதிரே 110 வரும். வாகனத்துல வேகம் யாருன்னு கேட்டா, அந்த வலி இறுகிய விசைக்கு எதிராக வாகனத்துல வேகம் யாருன்னு கேட்டா 100 தான். வாகனம் உண்மையா அந்த விசைக்கு எதிராக 100 தான் பயணிக்கும். ஒரு செகண்ட் 100 மீட்டர் தான் பயணிப்பாரு. வாகனம் பயணிக்கிறது, இந்த கார் பயணிக்கிறது ஒரு செகண்டுக்கு 100 மீட்டர் தான். அதுல மாற்றம் இல்லை. வலி பயணித்தன சொல்லி வலி வீசின வலி எதிராக வந்தன்னு சொல்லி கார்ட வேகம் குறையுதல்ல, அல்ல கார்ட வேகம் அதிகரிக்கிறல்ல. அப்ப விசைதர வேகம் இந்த விசையில இந்த வீக்கு பதிலாக நீங்க 110 போடணும். இந்த வீக்கு பதிலாக 102 போடணும். சரியா? அப்படி போட்டு சுருக்கணும். சுருக்கினா விட என்ன வருது? ஸ்கீம்ல உள்ள சொல்லுங்களேன் யாராவது. வேறங்கல்ல. ஆமா பெரும் மட்டம் தர சொல்லிக்க 305 வருது. அது பாக்கல 305 வருது. 252 இருந்தது. 252 இப்ப 305 மாறுது. சரியா? 252 305 மாறுது. கவனிக்கணும். இல்லை சும்மா வீக்கு பதிலாக முந்தினா எடுத்த மாதிரி வீக் கணமண்டு போட்டு எடுக்கல. இப்ப மாற போறாது யாரு? இந்த V மாத்திரம் தான் 110 மாறும். 100 110 மாறும். இந்த V மாற்றம் இல்லை. சரியா? ரைட். இப்போ இந்த இது தொடர்பான கேள்வி, இந்த லிட்டர் பர் கிலோமீட்டர் கணிக்கியது 2015 மீக்குதா? 2015 SLக்கு அதையும் செஞ்சு பாருங்க. இதே ஐடியா தானே அதுமா 2015 உள்ளது.